வெல்கம் டு மம்மி சமையல். இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய். எண்ணெய் இப்படி ஊற்றினா வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கல்வியே ஊற்றுறேன். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றலாம். நீங்கள் ஆயில் ஊற்றி நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா வந்து உங்களுக்கு நல்லா உருகி அந்த எண்ணெயெல்லாம் வந்து காயணும். அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. இந்த எண்ணெயே வந்து உங்களுக்கு வந்து அளவாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா வந்து பிரியாணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே தான் வந்து வரும். ஏன்னா அந்த வதங்கிறது, வெங்காயம் வதங்கிறது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் வந்து ஆயிலே தான் இருக்கணும். இது பத்தலினாலும் அப்புறம் ஊற்றிக்கலாம். தற்போதைக்கு இது போதும். ஏன்னா வந்து இது பெஸ்ட்டு. கொஞ்சம் நல்லா காயிடும். இது காய்ஞ்ச பிறகு நான் எடுத்து வச்சிருக்க பாருங்க தாளிப்பு. ஸோ இந்த தாளிப்புல என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஸோ அதுக்கப்புறம் ரோஜா இதழ், அது மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த பிரியாணி தாளிப்பும்பாங்க. ஸ்டார் பூ அதெல்லாம் இருக்கும். அந்த பிரியாணி தாளிப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து காஞ்சிருச்சானு போட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். நல்லா காஞ்ச பிறகு நீங்க போட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து போட முடியும். சரி, நெக்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். சேஃபா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் தெரிக்கும் அப்படிங்கிறதுக்காட்டி நம்ம வந்து வெங்காயம் சேஃபாக இருந்துக்கணும். இருக்கலாம். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 kg ஆஃப் சிக்கனும் எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணணும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் அது. நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப போடணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வரைக்கும் என்னென்னா இது மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து அழகான அந்த வாசம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் ஊற்றணும் அப்படின்னா ஊற்றலாம். ஆனால் நீங்கள் தப்பி தவறி கூட கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கடலை எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லை வந்து மாற்றணும். ஸோ அதை வந்து தப்பிக்கலாம்.
தயிர் எடுத்தேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பாருங்க கோல்டன் ப்ரௌன் ஆகும். இந்த சமயத்தில் அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் நீங்கள் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே தயாராக எடுத்து வச்சுங்க. சக்கரை போடுறதுக்கும் இது போட்டு நல்லா அந்த இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் இறங்கின பிறகு அது நல்லா அப்படியே சுருங்கி வந்துடும். சுருங்கி வந்த பிறகு நம்ம வந்து அரைத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kgக்கு வந்து 4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்க, 1 and 2 ஓகே. நல்லா கலக்கி போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே போட்ட பிறகு கீழே நல்லா அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்கிறது வந்து எப்போ ஓவர் கம் ஆகும்னா இந்த தக்காளி போட்டதா ஓவர் கம் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கு வந்து டக்குன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா பச்சை வாசம் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அந்த பிரியாணியில் ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். நான் வந்து போன வீக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசமாகவே இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பச்சை வாசம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணணும். இல்லைன்னா உங்களோட பிரியாணி அது மாதிரி ஆகிடும். ஸோ ஹோட்டலில் இருக்க செஃப்ஸுக்கும் இந்த அட்வைஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த வாசம் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரும். அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீழே ஆக்கி இருக்கிறதெல்லாம் வந்து வரும். ஸோ நல்லா கசிஞ்சு வரணும், கனிஞ்சு வரணும். அந்த சமயத்தில் நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கல்லுப்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு வதங்கறக்க வேண்டியதான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கிட்டுக்கிட்டும். இந்த வதங்குற டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நாம் சிக்கன், அதாவது நாட்டுக்கோழியை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். இது ஏன் வேக வைக்கணும்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா வேகாது. ஸோ அதை வேக வச்சுருக்கோம். ஆமாம், மட்டன் மாதிரி நம்ம வேக வச்சுருக்கோம். இதை வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் வர வரைக்கும் நீங்கள் போடலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா எரிச்சல் உண்டாயிரும். அதுக்காக 2 தூள் போடுறோம். காஷ்மீர் மிளகாத்தூளும் காட்டி நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சாதாவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூனோட நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து பார்க்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு கலர்ஃபுல்லாக வேண்டாம், நான் வந்து சாதா பிரியாணி தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கலர் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் வந்து பட்டை கிராம்பு பொடி இது வந்து வீட்லேயே மேக் பண்ணி வச்சது. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் பொடி. ஸோ இந்த பொடியை வந்து நாங்கள் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை நல்லா போட்டு நம்ம கிண்டணும். அதாவது நம்ம இந்த அளவுக்கு வரணும். இந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். கொண்டு வர டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து இங்க பாருங்க, கேர்டு. ஸோ கேர்டு வந்து ஒரு தேவையான அளவு. ஸோ இந்த அளவுக்கு போதும்.
இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா தயிர் சாதம் ஆயிடும். பார்த்துக்கோங்க. கறி சாஃப்டாக இருக்குது. இது வந்து தயிர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா வெந்து சாஃப்டாக வர்றதுக்காக. பட் நம்ம வந்து முன்னாடியே வேக வச்சுட்டோம், அதுக்கு ஏன் மறுபடியும் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா இது டேஸ்ட்டுக்காக ஊற்றணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு இந்த மசாலா வந்து பிரியாணி மசாலா வந்து இருக்கும். இந்த மசாலா வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து வேக வச்ச சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 kg ஆஃப் சிக்கன். என்னடா 1 kg ஆஃப் சிக்கன் இவ்வளோதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கடாய். அதுக்கு அப்படி இது வந்து நல்லா அந்த மசாலாவெல்லாம் இறங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தண்ணி இந்த சொம்புல தான் எடுக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு எந்த டம்ளர்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்ல வந்து 1.5 டம்ளர் யூஸ் பண்ணணும். 1.5 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் அரிசினா நீங்க 1.5. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நீங்க 2 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எடுக்கணும்னா 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த சிக்கன் கொதிச்சு வந்த பிறகுதான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும். மசாலா வந்து ஃபுல்லா பிடிக்கணும், அதை பார்த்துக்குங்க. அடுப்பை நீங்க ஃபுல்லா வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா வச்சுட்டேன், நீங்க மறக்காம ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 2 செம்பு ஊற்றுறேன். அதாவது 2 செம்புனா நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ டம்ளர்னு. நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த தருணத்தில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 லெமன் எடுத்துருக்கேன். ஸோ 2 லெமனோட ஜூஸ் நல்லா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இந்த தருணத்துல நம்ம வந்து உப்பு செக் பண்ணும். ஸோ உப்பு வந்து நம்ம தேவையான உப்பு தான் போட்டுருக்கோமா இல்லை தேவையில்லாம ஏதாவது உப்பு போட்டுருக்கோமா அப்படின்னு பார்க்க போறோம். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, ஃபீல் ஆகுது. அதுக்காக நம்ம வந்து இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து செக் பண்றோம். நம்ம கேமராமேன் கிட்ட கொடுக்குறோம். உப்பு பத்தாததுனால மறுபடியும் ஆட் பண்றோம். போதும் அந்த இத்தனோண்டு. உங்களுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு சமையல்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு உப்பு போடுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து டேஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா எப்பவுமே உப்பு வந்து நம்ம அளவிட முடியாது. ஏன்னா அதை 1 ஸ்பூன் அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் வந்து கடாய் பெருசா இருக்கும், கடாய் சிறுசா இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் போட்டு கடாய் சிறுசா இருக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டு அது மாதிரி எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறது இல்லை. அதுக்கு நீங்க டேஸ்ட் பார்த்துக்கணும். அதுதான் வந்து ஓகே. நீங்க நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுனால நம்ம வந்து அடுத்து ரைஸை போடுறோம். ஓகே, ரைஸை ரெடியாக வச்சுருக்கோம், கலைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 1 kg ஆஃப் ரைஸ். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ இது கொதிக்கிட்டும். கொதிச்ச பிறகு உங்களை வந்து இப்போ வந்து நம்ம எரிக்கிறது வந்து உள்படாமல் பாருங்க. எனக்கு வந்து சுடலை, ஸோ கையில் இருக்கிறேன். ஆனால் லைட்டாக சுடுது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச டைம்ல நம்மளுடைய ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரைஸை வந்து போட்டுக்கோங்க.
ஸோ நான் வந்து இதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா இனிமேல் நீங்க வந்து அதை மெதுவா பண்ணணும். ஸோ இதாவது மெதுவா இது பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிசி வந்து உடைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை தொலாவணும். மெதுவா பூ போல தொலாவணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கிறதுக்கு வேண்டி மூடி வச்சுக்கிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ நல்லா பூ போல தான் நம்ம வந்து தொலாவி விடணும். ஏன்னா அந்த அரிசி உடையக்கூடாது. இது சீரக சம்பா. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்க பாஸ்மதி அரிசிக்கும் வந்து பண்ணணும். கீழே அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு வேண்டி தொலாவி விடணும். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி அப்பப்போ எடுத்து தொலாவி விடணும். நம்ம லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு கடைசியா எடுக்கும்போது. ஓகே நைஸ். நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ வந்து நல்லா பாருங்க வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளறி விடணும். கீழே தான் அடி பிடிச்சிருந்து அப்படின்னா அதெல்லாம் இது பண்ணிவிடும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து விடணும். ஏன்னா இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணி பதம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி பதம் வந்து கம்மியாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இதை நல்லா இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு வந்து பாருங்க. ஸோ தம் போட போறோம். தம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து இறக்கிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இறக்கிட்டு தோசைக்கல் இந்த நீங்கள் தோசைக்கல் எதுக்கெல்லாம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த ஹீட் அப்சர்வ் ஆகிறதுக்காக வைக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது வந்து பழைய தோசைக்கல் வச்சிங்கன்னா, புது தோசைக்கல் வச்சிங்கன்னா அடுத்து வந்து உங்களால தோசை சுட முடியாது. பிரியாணி தான் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்லா இதை வந்து மிக்க விட்டுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதோடு புதினா எடு, அது கொத்தமல்லி எடு. அது இப்போ ஸோ இதுக்கு மேலே நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே தயாரிக்கப்பட்ட நெய். இது வந்து நாங்களே உருக்கி செஞ்சது. இதுல வந்து பிராண்டிங் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க வந்து தாராளமா நீங்க உங்க வீட்டு நெய்யை பயன்படுத்துங்க. நான் எந்த நெய்யும் வந்து தனியா சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். முதலே போட்டிருக்குது. ஆனா வந்து நீங்க இப்ப கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கண்ணு கவர வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்கிறோம். இதை வந்து வெயிட் வைக்கிறோம். இது வந்து வெயிட் உள்ளது. நீங்க வெயிட் இல்லாம வச்சிடாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைக்கட்டும். ஓகே ஓகே 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பா கரண்டி. ஸோ இப்போ இப்போ நல்லா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பண்ணி விட்டுட்டா உங்களுக்கு பிரியாணி ரெடி.
ஓகே, ஸோ இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கோம். நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்றது, எப்படி சூப்பரா இருக்கா என்னங்கிறத ஒரு அப்டேட் பண்ணுங்க.